நீங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்களா? எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. இல்லம்மா, உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அப்ப நான் வெளியூர்ல இருந்தேன். ஓ. ஆ, லாலு வேலைக்கு போயிருக்கானா என்ன? ஆமா அங்கிள். நான் வேணா ஃபோன் பண்றேன். இல்ல வரட்டும் வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. அவன் இப்பயும் அந்த ரெசார்ட்ல மேனேஜரா தானே இருக்கான். ஆமா அங்கிள். நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குமா. நான் இப்ப கால் பண்ணா கூட அவன் கால் அட்டன் பண்றதே இல்லை. ஒருவேளை அட்டன் பண்ணாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அவன் என்கிட்ட கொஞ்சம் பணம் கடனா வாங்கியிருந்தான். ₹1 ₹2 கிடையாது, 80 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். அந்த காசை கொடுத்து நான் நல்லா மாட்டிக்கிட்டேம்மா. அவனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா ஆயிடுச்சு. அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் இதுக்கு முன்னாடி ஐடி ஃபீல்ட்ல இருந்தான்ல. இவனும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமெரிக்கன் ஐடி கம்பெனியோட பிரான்ச்சஸ் இங்க ஆரம்பிக்கிறது தான் அவங்களோட ஐடியா. கம்பெனிக்கார வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா, ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல சொந்தமா ஒரு பில்டிங் வேணும்ட்டு. அதுக்காக தான் நான் அவனுக்கு உதவியே பண்ணேன். எனக்கு ஒரு ஷேர் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அவங்க. இந்த 3 மடைங்களும் சேர்ந்து அவங்களோட ஷேரை 4வது ஒருத்தன் கையில கொடுத்துட்டாங்க. அவன் ஒரு பெரிய ஃப்ராடு. காசு எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட்டான். இப்ப இந்த 3 பேரும் தெருவில் நிக்கிறானுங்க. உன் நகல்லாம் உன்கிட்ட இருக்கா, இல்ல அதையும் வித்து தின்னுட்டானா அவன்? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நல்லது. தெரியும்ல, எந்த பொறுப்பும் இல்லாதவன் அவன். எதுக்கு இவ்வளோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்? அதை கூட சரியா அவளால பாத்துக்க முடியல. உண்மையா சொல்லணும்னா அவனை பார்த்த இடத்துல வெட்டி போட்டுன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது தோணல. அங்கிள் ப்ளீஸ் ஒன்றும் செய்யாதீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்கிட்ட ஒரு 50 பவுன் நகை இருக்கு. அதை நான் தரேன். அதை கொடுத்தா கூட ஒரு 10-15 லட்சம் தானம்மா வரும். மீதிக்கு நான் எங்க போறது? இவ்வளவு எனக்கு கொடுக்கவே எங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு கீழே இன்னொருத்தையும் இருக்கா. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அங்கிள். இவனுக்காக உன்கிட்ட இருக்க கோல்டு எல்லாம் இன்னைக்கு வித்துட்டேன். நாளைக்கு உனக்குன்னு ஒரு தேவை வந்தா என்ன பண்ணுவ நீ? இப்போதைக்கு நீ அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் உன் தலையெழுத்தை நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கையாளாதவன்கிட்ட மாட்டிக்கிட்டியம்மா நீ. நீ பயப்படாத, காசு நான் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி மாதவன் மாமா வந்திருக்காருன்னு மட்டும் சொல்லு. வந்துட்டியாடா நீ? அந்த கதவை கொஞ்சம் மூடுறா. அந்த கதவை மூட சொன்ன. என்ன பாக்குற? இந்த டோரை மூடுறா, பொறம்போக்கு நாய. நீ பயப்படாதம்மா, நீ உட்காரு. உனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா? மூட்டை உட்கார்றா. அதுல இல்ல, கீழே உட்கார்ற. கீழே
டேய் நல்லா இருக்கியா? பதில் சொல்றா, வாயில என்ன வச்சிருக்க? ஆ, என்னடா என் காசு என்னாச்சு? அது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா ரெடி பண்ணுவேன். ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்ற? அது என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இன்னும் எவ்வளோ நாள்? ஒரு 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 வாரம். நம்பலாமா? ஆ, ஒரு வாரத்தில் தரலனா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இல்லைண்ணே, கொடுத்துட்றேன். ம். ஏம்மா நீ கொஞ்சம் எந்திரி, என் கூட கொஞ்சம் வாமா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பொண்ணு மட்டும் இல்லை, குத்தி பொலி போட்டு போகணும். எல்லாம் பார்த்தல்லம்மா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி ஒருத்தன் கூட என்ன சந்தோஷமா நீ இருந்துட போற சொல்லு. ம்? உன் புருஷனால அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். இன்னைக்கு நான் அமைதியா திரும்பி போறது உனக்காக மட்டும்தான். உனக்கு அவன் ஒழுங்கா ஒரு முத்தம் கொடுத்துருக்கானா? ம்? சந்தன வாசம் வீசுது உன் மேல. இந்த கடன் தீர நான் ஒரு வழி சொல்லவா? இந்த அழக நானும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேனே. உன் புருஷனை விட்டுட்டு என் கூட மட்டும் இருக்கணும்னு சொல்லலை நான், புரியுதா? நான் வரும்போதெல்லாம் உன் மனசோட கதவை எனக்காகவும் திறந்து வைக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா அவனோட கடன் எல்லாம் தீந்துரும். உன்னை நான் மகாராணி மாதிரி கடைசி வரையும் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. நீ ஒத்துக்கலன்னா ஒரு வாரத்துக்குள்ள என் பணம் எனக்கு வேணும். அப்படி உங்களுக்கு வெப்பாட்டியா இருந்து எனக்கு ராணி மாதிரி வாழ வேண்டாம். உங்களோட பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்து முடிச்சிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்கன்னா என் கையோட வேகம் என்னன்னு தெரியும்.
மன்னிச்சிடுமா என்ன? ஒரு வாட்டியாவது உன் உதட்டோட ருசி என்ன அனுபவிக்கலனா என் வாழ்க்கையை அர்த்தம் இல்லாம போயிடும். வட்டு மாமா. டேய், நான் ஃபோன் பண்ணுவேன், கால் அட்டன் பண்ணு. கொஞ்சம் பேச வேண்டியிருக்கும் கூட. கடல்ல இருந்து எப்படி உன்னை காப்பாத்திக்கணுமோ அதுக்குண்டான வழியை நானே ஏற்பாடு பண்ணி தரேன் உனக்கு. புரிஞ்சுதா? என்னாச்சு? எதுக்கடி அழுவுற? அவர் உங்ககிட்ட எதனா தப்பா நடந்துக்கிட்டாரா? ஏய் இல்ல, நான் நம்ம நிலைமையை நினைச்சு அழுத. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஒரு வாரத்துக்குள்ள அவரோட பணத்தை கொடுக்க முடியுமா? அது இப்போ ஒரு வாரத்துக்குள்ள எப்படி முடியும்? எனக்கு என்னதான் ஆச்சு? அவர் அப்படி நடந்துகிட்ட போது நான் ஏன் அவரை எதிர்த்து கத்த முன் வரல? அவர் எனக்கு விலை வச்சிருக்காரு. என்னோட உடம்புக்கு, என்னோட மனசுக்கு, என்னோட கனவுகளுக்கு. எவ்வளோ தைரியம் அவருக்கு! அதுவும் என்னோட புருஷன் ஒரு கதவோட பின்னாடி இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும். அதிர்ந்து போயிருந்த ராஜாவுக்கும் சபையினருக்கும் முன்னாடி படை தளபதி கிருபாலன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான். மகாராஜா நீடோடி வாழ்க. இந்த சபதத்தை அடியேன் ஏத்துக்கிறேன். ரஜபுத்திரர்களோட இரத்த குணம் என்னன்னு இவளுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் ராஜசபையில நின்னு தைரியமா எதிர்த்து பேசின இவளுக்கு ஒரு பாடம் புகட்டவும் அடியேன் ஆசைப்படுறேன். அந்த புறத்து பெண்கள் கூட படுக்கை அறையில் என்னை கண்டு பயப்படுற விஷயத்த சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இவளை என் கூட அனுப்புறதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மகாராஜாவும் அதன்படி உத்தரவு கொடுத்தார். ராத்திரி தன்னோட அந்தப்புறத்துல
நிர்வாணமா மந்தாகினி படுத்திருந்தா.